ஹாய் டியர், டுடே நம்ம ஜங்குக் எஃப்எஃபோட 15வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் ஜெயிக்க 2 பேரும் மொட்டை மாடில் ஜாலியாக விளையாடிட்டு க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த பக்கம் கீழே பூச்செடிக்குள்ளே ஒரு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்திருக்கும். அதோட முடிச்சிருப்போம். ஸோ அது கட் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். கண்ணை முடிக்கவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே வலிக்குதான். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி தொண்டெல்லாம் இறுக்கி பிடிக்குது. அப்படியே இடுப்பு வேற ஒரு பக்கம் வலிக்குது. ஏன்னா பொத்துன்னு விழுந்திருப்பான்ல, நல்லா அடி போல். என் இடுப்பு உடஞ்சிச்சா இல்லை எலும்பு நொறுங்குச்சானே தெரியல. ஆனால் மேலே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தன் கிடக்குது கூடவா இந்த மனுஷனுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தவும் முடியல. ஸோ எதனாவது அவன் சத்தம் போட்டானா, கிச்சனில் அவங்களோட அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிச்சு. அதனால அப்படியே மரண வலியிலையுமே அப்படியே வலியை அடக்கிக்கிட்டு அப்படியே வாயெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கான். மேலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெயிக்க 2 பேரும் விளையாடியெல்லாம் முடிச்சுட்டு, சரி போதும் எழுதலாம், எழுதி கொடு அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்குள்ளே முடிச்சிட்டோம்மா அப்படின்னு கேட்குறாரா. ஏன், அதை நாளைக்கு வருவேல, அப்போ பார்த்துக்கலாம், இப்போ எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக அந்த நோட் புக்கெல்லாம் எடுத்து கையில் கொடுக்க, கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவர் எழுதிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அவர் சாக்லேட்லாம் வாங்கி வந்து கொடுத்துருப்பாரு. அதை சாப்பிட்டுக்கிட்டே ஜேகே பார்த்துக்கிட்டு அவரோட காதை பிடிச்சி விளையாடிக்கிட்டு அவரோட முடிவு பிடிச்சி ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஒரு கொஞ்சம் நேரம் எழுதிட்டு இருந்திருப்பாரு. ஃபோனும் அடிக்குது. அப்போ நீங்களும் யார் அப்படின்னு கேட்குறீங்க. எடுத்து பார்க்குறாரு. ஏதோ அன்னோன் நம்பர். எல்லாம் தெரில, அன்னோன் நம்பர். அக்கா இல்லை அப்படிங்கிறாரு. அக்கா ஃபோனில் பண்ணுவாங்களா உன்னை காணோண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், பண்ண மாட்டாங்களா என்ன? அக்கா ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே நான் கிளம்பி போகணும், நான் வந்ததே எழுதியிருப்பேன், நீங்கள் கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே எழுதிட்டுருக்காரு. நீங்களும் எழுதுறதுக்கு மட்டும்தான் வர சொன்னேன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி டீசிங்காக பார்க்க, நீ பார்க்காத எழுது, நீ பார்க்கறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவரை மூஞ்சி திருப்பி விட்டுறீங்க. ஸோ அவரும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்து எழுதிட்டுருக்காரு. அப்போ நீங்களும் அவரை பார்த்துட்டு, உனக்கு கலர் ட்ரெஸ்ஸை விட யூனிஃபார்ம் தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நான் எப்பவுமே யூனிஃபார்மோடய வந்து நிற்கட்டா, கல்யாணத்துக்கு யூனிஃபார்மே போட்டுக்கிட்டா அப்படிங்கிறாரு. கல்யாணமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னாடி கல்யாணம் வாங்குற, பாதியில் கழட்டி விட போறியா என்ன அப்படின்னு கேட்பாரா. இல்லை, நான் இப்போ தான் 12th படிக்கிறான், 12th முடிக்கணும், காலேஜ் படிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், அப்புறம் தானே கல்யாணம் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஏன் நீ அப்படியே கிளவி ஆகணும், நாசாக போகணும் அப்படி இருந்தாலும் சொல்ல, இவ்வளோதும் ஆசையா அப்படின்னு கேட்பாரு. என்ன இப்படி சொல்கிறா, அப்போ நான் படிக்க வேணாமா, எனக்கு காலேஜெல்லாம் போகணுன்னு ஆசை இருக்காதா, நீ மட்டும் காலேஜெல்லாம் படிச்சிருப்பல அப்படின்னு ஜெகே பார்த்து கேட்க. யார்டி சொல்ல உன்னை படிக்க வேணான்னு சொன்னா, மாமனை கட்டிக்கோ, அப்புறம் நீ படி, எவ்வளோ வேணா படி, ஆனால் என்னை கட்டிக்கிட்டு படி அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் கட்டிக்கிட்டா காலேஜெல்லாம் போக விடுவியா அப்படின்னு கேட்குறீங்க. இது என்ன கேள்வி, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, உன்னோட விருப்பத்துக்கு குறுக்க வர நான் யார் அப்படிங்கிறாரு. நீ எப்படி சிரிச்சுட்டு, ரொம்ப நல்ல பையனாக நடிக்காத அப்படிங்களா. ஏய் நடிக்கலடி, மாமனோட ஒரிஜினல் கேரக்டரே அப்படி தான் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க திருப்ப ஃபோன் அடிக்குது. மறுபடியும் பார்க்குறது அன்னோன் நம்பர் தான், யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் பரவாயில்ல, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், ஏய் முக்கியமான நம்பராக இருந்துச்சுன்னா எனக்கு நான் சேவ் பண்ணி வச்சுருக்க மாட்டேனா, இது மேபி ஏதாவது அன்னோன் நம்பர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனை அட்டன் பண்ணி இந்த பேசு அப்படின்னு கொடுத்துட்றீங்க. உங்களை அப்படியே பார்த்துட்டு எழுத வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இப்போது ஹலோ அப்படிங்கிறாரு. ஸோ அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வாய்ஸாக கேட்குது. ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தானே கொடுத்துருப்பீங்க, அந்த வாய்ஸ் அப்படியே கேட்குது. பொண்ணா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜெகே பார்க்க, அவரும் என்னடா இது பொண்ணு வாய்ஸ் எல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி என்ன மறந்துட்டிங்களா, ஈவினிங் தானே நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பேச, அந்த ஸ்கூல் பொண்ணுங்க தான், சாரி அது காலேஜ் பொண்ணுங்க. ஸோ அந்த காலேஜ் பொண்ணுங்க தான், சார் ஈவினிங் நம்பர் கொடுத்தீங்கல்ல, நான் கூட கேட்டிருந்தேனே, பேசலாமா கொஞ்சம் நேரம் அப்படின்னு கேட்க, எதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. அது உங்களை பார்த்து பயந்துகிட்டே தான் பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே அவர் முறைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது அவளும் இல்லை கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ நீங்கள் அந்த மியூட் பட்டன் அமுத்தி வச்சுட்டு, யாரவ சாயந்தரம் அப்போ நீ இதுக்கு தான் நம்பர் கொடுத்துட்டு வரியா, இப்படி தான் எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்கியா, டெய்லி நேரம் உனக்கு இப்படி தான் ஃபோன் வருதா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறீங்க. அப்போ ஜெக்குக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. இங்கே பாரு, அவங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தான் கூப்பிட்ருப்பாங்க, நீ வேணால் பாரு, ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், மற்றபடி நாளாக எதுவும் பண்ணலடி அப்படிங்கிறாரு. நீ ஃபோன் நம்பர் எதுக்குடா கொடுத்தா, பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ண வேண்டியதானே, உன் நம்பர் எதுக்கு கொடுத்தா அப்படின்னு சண்டை போடுறீங்க. அவரும் ஏதோ எமர்ஜென்சின்னு கொடுத்தண்டி, அது நீ
வேணா பாரு, தப்பால எதுவும் பேச மாட்டாங்க, பார்க்க நல்ல பொண்ணுங்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ உனக்கு ஃபோன் பண்ணால் கெட்ட பொண்ணுங்க, அப்போ நான் வீட்டுக்கே நான் கூப்பிட்டுருக்கேன், நான் கெட்ட பொண்ணா அப்படின்னு சண்டைக்கு போகிறீங்க. என்னடி எப்படி பேசினாலும் எப்படியாவது பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் ஹலோ ஹலோன்னு சத்தம். அப்போ மியூட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது மியூட்டை மறுபடியும் இது பண்ணி விட்டுட்டு, இந்நேரத்தில் எது கால் பண்ணிக்கிறீங்க, என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சார், உங்ககிட்ட பேசலான்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். அப்படிங்க, என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அது சார் உங்களுக்கு அப்படிங்கிறா. நீங்கள் நான் போட்டு முறைச்சிட்டு இருக்கிறீங்க, அவரும் நான் சொல்லி தொலடி கரும பிடிச்சவளே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு ஆவுன்னு இழுக்க இவர் கடுப்பாயிடுச்சு. நீங்கள் வேறு முறைச்சிட்டே இருக்கிறீங்களா, பயமும் ஆயிடுச்சு. இப்போ அதான் இவ கொஞ்சம் நல்லா பேசினா, அதுக்குள்ளே எனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு எங்கேருந்தா வருவீங்கன்னே தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இங்கே பாருமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எதாக இருந்தாலும் முக்கியமான விஷயமா இருந்தால் சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் நாளைக்கு மீட் பண்ணலாமா, அங்கே ஒரு கஃபே இருக்கும்ல, அங்கே மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. ஓ மீட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க மெதுவாக அவர்கிட்ட. இல்லைன்னு தலையாட்டுறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு, சார் உங்களை மீட் பண்ணலாமா, ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, இல்லை நாளைக்கு நான் ஃபுல் பிஸி அப்படிங்கிறாரு. ஃபுல் பிஸியா, என்னாச்சு சார், உங்களை மீட் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்குறா. அப்போ இவரு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு வெளியூர் போகிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் ஒரு மாதத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மொத்த டீட்டெயிலும் சொல்ல, நீங்கள் அவ்வளோதான் அப்படியே அவரை ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ தான் அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு உங்களை. நீங்கள் ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கவும், இங்கே பாருமா எனக்கு இப்படி காலில் பண்ணிட்டு இருக்காத, வச்சுரு, ஏதாவது உனக்கு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணு, நான் இங்கே இருக்க மாட்டேன் நாளையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், நான் வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் நாளைக்கு நீ வெளியூர் போறியா, ஒரு மாதத்துக்கு வரமாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி அப்படின்பாரா. ஏன் என்கிட்ட சொல்லலை, சாயந்தரம் வந்தல்ல, சொல்லிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. அது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்பாரா. ஓ என்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆனால் எவ்வளோ ஒருத்திக்கிட்ட சொல்லுவேன். இல்லை நான் தான் உனக்கு எவ்வளோ ஒருத்தி, அதான் நீ என்கிட்ட சொல்ல, அவள் உனக்கு தேவைப்படுவா போல, அதனால தான் நீ அவகிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு பிரச்சனை இழுத்துக்க. ஓ எனக்கு பாரு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் நீ என்னை கூப்பிட்டு வந்து விட்டல்ல, ஏன் இங்கே வந்து கூட இவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ கூட என்கிட்ட சொல்லலை, நீ அவகிட்ட சொல்கிறது கேட்கலன்னா எனக்கு தெரிஞ்சே இருக்காதுல்ல, நான் பாட்டுக்கு லூஸு மாதிரி நீ வருவேன்னு காத்து நின்றுட்டு இருந்திருக்கணும்ல அப்படிங்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பேன் அப்படிங்கிறாரு. நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னியா, நீ அவகிட்ட தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இருந்தாலும் கோவம் வரும்ல, நம்மக்கிட்ட யார் சொல்லன்னு, அந்த மாதிரி தான் அப்படியே உங்களுக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வரைக்கும் தான் போச்சா, இன்ன வரைக்கும் ரொமான்ஸ் பண்ணாங்க, இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் என்னை பணமாக தான் இவங்க பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல். கீழே இறங்கி வாயா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு பார்த்திங்கன்னா வாயெல்லாம் எரிச்சல் ஆயிடுச்சு, தொண்டெல்லாம் எரிய மாதிரி இருக்குது, அவனால் முடியல, அப்படியே கண்ணு சொருகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நீங்கள் என்கிட்ட பேசாத, நீ மூஞ்சிலே முழிக்காத, இப்படியெல்லாம் நீ ஃபோன் பண்ணி எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கே ஃபோன் பண்ணேன், அவள் தானே பண்ணா அப்படிங்கிறாரு. அதான் எப்படி பண்ணுவா, நீ நம்பர் கொடுத்தங்காட்டிக்கு தானே பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பாரு உன் முன்னாடி தானே கொடுத்தேன், நான் தப்பு பண்ணுற மாதிரி இருந்தா உன் முன்னாடி வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன்ல, நான் ஏதோ எமர்ஜென்சி நினச்சி தாண்டி கொடுத்தேன், சத்தியமாக எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாரு. ஓ அப்போ இதுக்கு முன்னாடி யாருக்குமே நம்பர் கொடுக்கல அப்படின்னா உனக்கு இனிமேல் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமாக நான் யாருக்கு கொடுக்கல, யாருமே எனக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க, நான் பாட்டுக்கு வேலை முடிச்சு போனால் வீட்டில் நான் அச்சுமே கூட விளையாடிட்டு தான் இருப்பேன், மற்றபடி நான் யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன், ஃபோன் கூட அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ திரும்ப கால் வருது. ஸோ இவரும் பார்க்குறாரு, அன்னோன் நம்பர் தான், இது யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஃபோன் அப்படி சைலண்டில் போட்டு வைக்க, எடு அப்படிங்கிறீங்க. இல்லை வேணாம், அது ஏதாவது ராங் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ராங் நம்பரா இல்லை ராங் பர்சனா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ எடு அப்படிங்கிறீங்க. இல்லை வேணாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை அப்படியே எடுத்து அட்டன் பண்ணி அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசு அப்படிங்கிறீங்க. இப்போ இவரும் ஹலோ அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பக்கம் இருந்து பேச பார்த்தா இன்னொரு பொண்ணு, ஹலோ ஜேகே அப்படிங்கிறா. அவ்வளோதான் உங்களுக்கு, ஓ அடுத்த ஆளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி அப்படின்பாரா. ஸோ நீங்கள் பேசு அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு யார் அப்படின்னு கேட்க, ஜேகே என்ன தெரியலையா, நீங்கள் என் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறா. நீ யாரும்மா, உன் நம்பர் நான் ஏம்மா சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இப்படி சொல்கிறீங்க,
எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, என்னை லவ் பண்ணிக்கிறீங்க, என் நம்பர் தெரியும்னு நினச்சேன், என் நம்பர் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ இவ யாருடா, இது எந்த லிஸ்ட்டுன்னு தெரியலையே, எத்தனை பேர்த்துக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நீங்கள், ஓ உனக்கே லிஸ்ட்டில் இல்லாத அளவுக்கு நீ பேசியிருக்க, அத்தனை பேர்த்தையும் பார்த்துருக்க, அதான் லைனாக ஒவ்வொருத்தையாக கால் பண்ணிட்டுருக்குறா. இதெல்லாம் நீ விதை போட்டது இன்றைக்கி தான் முளைக்குது அப்படின்னு சொல்ல, என்னடி பேசுகிற நீ, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, அப்போ அந்த பக்கம் இருந்து யார் ஏதோ பொண்ணு வாய்ஸு தங்கச்சியா அப்படின்னு கேட்க, அவ்வளோதான் உங்களுக்கு வெறியாச்சு. அப்படியே ஃபோனை பிடுங்கி யார்டி தங்கச்சிங்கிற, அவனுக்கு என்னை பார்த்தா தங்கச்சி மாதிரி தெரியுதா அவனுக்கு, நான் உனக்கு தங்கச்சியா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கத்த, யார் பேசுறது ஃபோனில், நான் அவர்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிறேன், நீ ஃபோனை அவர்கிட்ட கொடுங்க அப்படிங்க. நான் தாண்டி பேசுவேன், நான் அவனுக்கு தங்கச்சி கிடையாது, நான் அவனை லவ் பண்ணுறேன், அவன் என்ன லவ் பண்ணுறான், அவன் ஏன் பின்னாடி தான் சுற்றுறான், உன் பின்னாடி தான் சுற்ற கிடையாது, மறுத்த ஃபோன் வச்சுட்டு ஃபோன் பண்ணினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. அவளுக்குன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, நீங்கள் யாருன்னு தெளிவாக சொல்லுங்கள், விளையாடாதீங்க அப்படிங்கிறா. ஸோ உங்களுக்கு பொசசிவ் ரொம்ப ஓவராக ஆனங்காட்டிக்கும் நீங்கள் அவகிட்ட கொஞ்சம் திட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே பாரு, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், தேவையில்லாமல் எங்கள் லைஃப்குள்ளே வராத, இனிமேல் அவருக்கு ஃபோன் பண்ணுறது, அவரை மீட் பண்ணுறது, பார்க்குறது, பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சா சரி, புரிஞ்சா அப்படின்னு கேட்க, அவள் பார்த்தீங்கன்னா அதை சொல்ல, நீ யார், அவர் என்ன தான் ஃபஸ்ட்டு பார்த்தாரு, ஸோ நான் அவரை லவ் பண்ணுறேன், கண்டிப்பாக அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ இடையில வந்தவ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவள் பேசுகிறா. அவ்வளோதான், உங்களுக்கு நான் வெறி ஆயிடுச்சு, அப்படியே உங்களுக்கு கண்ணு கலங்குது, இடையில வந்தவளா, அப்போது அவள் சொல்கிறது சரிதானே, நான் ஒன்றும் உனக்கு முதல் கிடையாதுல்ல, உனக்கு அவள் தானே முதல்ல பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கோவமெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி சோகமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே ஜேகேவை பார்த்து கண் வேறு கலங்குதா, அதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. உடனே ஃபோனை வாங்கி, ஏய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே, என்னதெல்லாம் என்னதானே லவ் பண்ணீங்க, திடீர்னு எப்படி அவகிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் என் அப்பாவுக்கிட்ட சொல்லுறேன் அப்படிங்கிறா. ஏய் நிறுத்து, என்ன உன் பிரச்சனை, நீ பாட்டுக்கு அவனையும் லவ் பண்ணுவ, அவன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ணுறன்ட்டு வருவ, இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு தான் இல்லைங்கள ஸ்டார்டிங்கில், ஆனால் மேலே லவ்வெல்லாம் கிடையாது, ஒரு க்ரஷ் மாதிரி இருந்துச்சு, சும்மா பார்ப்பேன், அப்படியே ஒன்று உருகிலாம் நான் லவ் பண்ண கிடையாது, எனக்கு இவள்தான் பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், லவ் பண்ணுறோம், நீ எங்கள் லைஃப்குள்ளே வராத, அப்புறம் இடையில வந்தது அவள் கிடையாது, நீ தான், புரியுதா, வர ட்ரை பண்ணாத, அதுக்கு நான் அலோவ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கீழே கிடக்கிற வரைக்கும் கேட்குது. ஓ இப்போ இந்த பிரச்சனையா, ஐயோ எப்போயா நீ வருவ, நான் செத்துருவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கிறீங்க. அப்போ அவரும் வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்களும் வந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு தலையாட்ட, அவரே இருந்துச்சு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்களை அழகாக தூக்கி அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கண்ணால் தொடச்சி விட, நீங்கள் தான் குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்கீங்களா, எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்னது சரிதானே, உனக்கு அவள் தானே ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு, வரைக்கும் அண்ணா கூட சொன்னார்ல, உனக்கு என்ன பிடிக்காதுல்ல, எப்பயும் கூட சண்டை தானே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக. இது பார்த்திங்கன்னா வரிக்கி கேட்குது. ஓ இப்போ அழுகையா, டே எப்படா மொத்தத்தையும் வந்துட்டு ஒட்டுக்கா காட்டிட்டு இருக்கிறீங்க, ஒன்றா சந்தோஷமாக இருங்க, இல்லைனா சண்டை போடுங்க, இல்லை அழுங்க, 3 ஏன்டா ஒன்றா பண்ணிட்டு இருக்கிறீங்க, இங்கே எனக்கு உசுர் போயிட்டு இருக்குது, வாங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். அவன் பேசுறது யாரும் கேட்க போகுது. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் இன்னும் அவனும் அழுதுட்டே இருக்கிறீங்க. அப்போ ஜெயிக்க உங்கள் கண்ணால் தொடச்சி விட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு கண்ணத்துலேயும் கிஸ் பண்ணி விட்டுட்டு, இங்கே பாரு என்ன பாரு அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறீங்க. இதுக்கு எதுக்கு அழுகிற, அதை அவளை திட்டி விட்டல, அப்புறம் ஏன்டி அழுகிற அப்படின்னு கேட்குறாரு. திட்டிட்டு இருந்தான் ஒரு கோவத்தில், ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவள் சொன்னது சரிதானா அப்படிங்கிறீங்களா, அப்படியே வாயிலே ஒன்று போட்டினா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிறது கைவோங்க. நீங்கள் விருக்குன்னு பயந்துக்கிறீங்க. ஸோ அப்போ அவர் வந்துட்டு அடிக்கலாம் மாட்டேன், நீ பாரு அப்படியெல்லாம் பேசாத புரியுதா, அப்புறம் சாரி உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரில, உன்கிட்ட இன்றைக்கி சொல்லிடலான் தான் வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே அவகிட்ட சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் முக்கியமாக 1 மாதத்துக்கு என்னால் இங்கே வர முடியாது அப்படிங்கிறாரு. 1 மாதத்துக்கா, காலையிலே வரமாட்டியா, சாயந்தரமும் வரமாட்டியா அப்படிங்கிறீங்க. அங்கேயே இருக்கணும்டி, அதோட அண்டர் கவர் மிஷன், ஸோ என்னால் இங்கே வர முடியாது, நான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னா அதுவும் முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் வரிக்கு அண்ணாக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறீங்க. அப்போ வரிக்கு இருந்துட்டு இதுக்கெல்லாம் மட்டும் நான் அண்ணன் இல்லைன்னா அவன் இவன் அப்படின்ட்டு கீழே அப்படியே புணங்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே, இல்லை வரிக்கு என் கூட தான் இருப்பான் அப்படிங்க. டேய் முதல்ல நான் இன்றைக்கி ஒரு நாளாக தாட்டுவேனானே தெரியல, நீ நாளைக்கு என்ன கூட்டு போட்டு பற்றி பேசிகிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் மேலே பேசுறதுக்கெல்லாம் அவன் கீழே கமெண்டரி கொடுத்துட்ருக்கான். அப்போ இவர் வந்துட்டு
வரைக்கும் என் கூட தான் இருப்பான். அவனை தனியாலாம் விட்டுட்டு போக முடியாது. அதனால் நான் அவனை கூட்டிகிட்டு தான் போவேன். உனக்கு எப்படி ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாரு. சுச்சி அப்படிங்கிறீங்க? இல்லை அது நல்லா இருக்காது. சுச்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுக்க சொன்னால் நாளைக்கு வீட்டில் ஏதாவது தெரிஞ்சுன்னா சுஜியை தப்பாக நினச்சிப்பாங்கடி அப்படிங்கிறாரு. அப்போ நீ என்கிட்ட ஒரு மாதம் பேசவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாரு. போ நீ என்கிட்ட பேசாத, இப்போவே பேசாத, போ நீ எஞ்சி போ அப்படிங்கிறீங்க. அதான் ஒரு மாதம் பேச முடியாதுல்ல, அதுக்குள்ளே ஏன் போ சொல்கிற அப்படின்னு கேட்க, அப்புறம் ஒரு மாதத்துக்கு பேச முடியாதுன்னா ஒரே நாளில் என்னத்தை பேசுறது தான், போ வீட்டில் தேடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க, அவர் பார்த்தீங்கன்னா அவங்க கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு 2 நாள் தான் ஆகுது நான் லவ் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்குள்ளே விட்டுட்டு போகிறேங்கிற அப்படிங்கிறீங்க. அவருன்ட்டு நான் மட்டும் என்ன கனவா கண்ண, இதே உன்னால் தான் வந்துச்சு, நீ நேற்று பண்ண வேலைக்கு அதை நினச்சிட்டு நான் கையை தூக்கிட்டேன்டி, அதனால என்ன அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஸோ நீங்கள் சிரிச்சிட்ருக்க, அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்பா சிரிச்சியே அப்படிங்கிறாரு. ஆனால் கீழே சிரிங்கடா சிரிங்க, நாளைக்கு மொத்தமாக அழுக போகிறீங்க, நானே சாக போகிறேன், அப்புறம் உட்காந்து அழுகுங்க, இப்போ நல்லா சிரிங்க அப்படின்ட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி இடையில கூட வரமாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜெகேவும் வர முடியாதுடி, அதான் என்னை மன்னிச்சிக்கோ, ஒரு மாதம் கழிச்சு நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் எனக்கு எட்டல அப்படிம்பீங்களா? அப்போது ஜெகே வந்து கொஞ்சம் குனிய நீங்கள் 2 கணத்துலேயும் பார்த்து அப்படி க்யூட்டாக அழகாக கிஸ் பண்ணேன். அவர் வந்துட்டு அவ்வளோதானா அப்படிங்கிறாரு. பொறுக்கி போடா அப்படின்னு சொல்லுவீங்களா? அவரை சிரிச்சுக்கிட்டே சரி பாய் அப்படின்னு சொல்ல நீங்களும் டாட்டா காட்டிட்டு நிற்கிறீங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக அந்த ஏணியில் வந்துட்டு இறங்குறாரு. நீங்களும் பார்த்து அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவரும் முதல்ல நீ உள்ளே போ, கீழே போ, வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. நீ போ, நான் அப்புறம் போகிறேன் அப்படிம்பீங்களா? போடி நீ முதல்ல, நான் பார்த்துக்கிறேன், இந்நேரத்தில் தனியாக மேலே இருக்காத அப்படிங்கிறாரு. சரி பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்ல அப்போ ஏணிக்கிட்ட தான் நின்றுட்டுருப்பார், ஏணி மேலே. அப்போது கரெக்டாக அவங்க ஹைட்டு தான் இருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே கீழே குனிறீங்க, என்ன அப்படிம்பாரு. ஒரு ஸ்டெப் மேலே வா அப்படின்னு கூப்பிட அவரும் மேலே வருவார். அப்போது அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் அவருக்கு அழகாக கிஸ் பண்ண இதை அப்படியே கீழேருந்து ஊசலுக்கு ஊசலாடிட்டு இருக்கிற அந்த ஒரு உயிர் பார்த்துட்டு இதையெல்லாம் பார்க்கணும், நான் என்னை இன்னும் உயிரோட வச்சுருக்க கடவுளே, இந்த மனுஷன் என்னை கொல்லாம விட மாட்டான் போல், நீ வாயா நீ, நான் இங்கே செத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் பத்திரமா போயிட்டு வா, அப்பப்போ என்ன நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கீழே இறங்குறாரு. இப்போ நீங்களும் வீட்டுக்கு கீழே போயிடுவீங்க. ஸோ கீழே போனால் ஒரே வெக்கம் உங்களுக்கு, எனக்கு கிஸ் பண்ணிட்டு வந்துருப்பீங்களா, அதான் அப்படியே வந்துட்டு அப்படி கட்டில் வந்துட்டு அப்படி கமுந்து படுத்துக்கிட்டு குப்பரை படுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி உருண்டு பேண்டுட்டு இருக்கிறீங்க. ஐயோ நான் என்ன பண்ணேன், பண்ணுறப்போ ஒன்றும் தெரில, ஆனால் அப்புறம் வெக்கமாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா வெக்கப்பட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே அப்படியே இறங்கியிருப்பார். ஸோ என்னை விட்டு இறங்கி அவர் போகலான்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு அவரோட காலை அப்படியே ஒரு கை வந்து பிடிக்கும் பாருங்கள், மனசு அப்படியே அரண்டு போயிடுறாரு. அப்படியே கீழே பார்த்தா கை என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சார் அப்படின்னு சொல்லி சத்தம், என்ன எங்கே கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவரும் எட்டி பார்க்குறாரு. ஸோ ஃபோன் எடுத்து டார்ச் எடுத்து போட்டு பார்த்தா வரிக்கி, டேய் வரிக்கி இங்கடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, இப்போயாவது உங்கள் கண்ணுக்கு நான் தெரியுறேனா அப்படிம்பானா. டேய் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க படுத்துக்கிட்டு, எந்திரி அப்படிங்க. எந்திரிக்க முடிஞ்சால் நான் ஏன் சார் இப்படி படுத்துட்டு இருக்கிறான், என்னால் எந்திரிக்க முடியல, தூக்கிட்டு போங்க அப்படிங்கிறான். தூக்கிட்டு போகவா, வேலை இல்லை பாரு எனக்கு, எஞ்சி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சார் எனக்கு இடுப்பு எலும்பு உடஞ்சிச்சின்னு நினைக்கிறேன், அப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறேன் அப்படிங்கிறான். இவன் ஒருத்தர் லூசு மாதிரி தான் பேசிட்டு அப்படின்னு இவர் பார்க்க, சார் நான் பூச்சி மருந்து குடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். பூச்சி மருந்து குடிச்சியா, என்னடா பேசுகிற, எதுக்குடா குடிச்ச அப்படின்னு கேட்க, முதல்ல என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விடுங்க, அப்புறமா கேள்வி கேளுங்க, உயிரோடு இருந்தால் பதில் சொல்கிறேன் அப்படிங்க. இவர் பார்த்திங்கன்னா பயந்து போயிட்டு வரைக்கும் அப்படியே தூக்கிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா டக்குன்னு தாத்தா வெளியே வந்துடுறாரு. இவன் வேற பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் செத்துருவேனா அப்படின்னு கேட்குறான். நீ வாய மூடுறான், கிழவரை வந்துட்டான்டா அப்படிங்க. இவன் வேற அந்த கிழவன் தான் சார், அவனால தான் இப்போ நான் சாக கிடைக்கிறேன் அப்படிங்க. ஏன் அதனால ஒன்று என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் தான் சார் பூச்சி மருந்தை என் வாயில் ஊற்றிட்டான் அப்படிங்க. ஏன்டா அவன் ஊற்றுற நீ என்ன குடிச்ச அப்படிங்க. நான் ஏதோ மழை வருது எனக்கு மயக்க வரத்துக்காக அந்த கடவுளாக பார்த்து மழை பொழிகிறாரு, நான் அதை தண்ணியை குடிச்சு உயிர் வாழ போகிறேன்னு நினச்சா இந்த ஆள் தான் பூச்சி மருந்தை வாயில் ஊற்றிட்டான் சார் அப்படிங்க.
ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டாரு. கருமம் பிடிச்சோன்னே, ஏன்டா இப்படி உயிரை வாங்குற நீ? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்ல, நான் என்ன சார் பிரச்சனை பண்ணேன், நான் என்ன பிரச்சனை பண்ணேன் அப்படிங்கிறான். உன்னையாட இங்கே வர சொந்து அப்படின்னு கேட்க, உங்களுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறான். எனக்காக எனக்காக இருக்கிற இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் வேற அந்த பிள்ளை முன்னாடியே இந்த பிள்ளை நீங்கள் லவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டல, அது கோச்சிக்கிட்டு வேறு இருந்துச்சு. என்னால் உங்களுக்கு சண்டை வந்துடக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். இங்கே ஏறி இருந்துச்சு, சரி ஏறி போகலான்னு பார்த்தா அந்த கிழவி திடீர்னு பயந்து கத்தி, இந்த கிழவன் அந்த கிழவி பூச்சாண்டி காட்டி, அந்த கிழவி கத்தி, கடைசியில் அந்த கிழவை ஏணி மேலே விழுந்து, ஏணி கீழே விழுந்து, நான் அதுக்கு கீழே பூச்சாண்டிக்குள்ளே விழுந்து என்னென்னமோ ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறான். அப்போ ஜேகேவும், நீ பேசுறது கேட்டால் எனக்கு தாண்டா என்னென்னமோ ஆகுது, கொஞ்ச நேரம் வாயை மூடு, அமைதியாகிரு அப்படிங்க. சார் இந்த கிழமை இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறான். நீ மேலே வாயை மூடுன்னு சொல்லி ஜேகே அப்படியே திட்டிக்கிட்டே அப்படியே இவனை தோளில் தூக்கி வச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்காரு. தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் இங்கே நான் என்னமோ பார்த்தனே, என்னமோ சத்தம் கேட்டுச்சு, என்னவா இருக்கும், ஐயோ ஐயோன்னு வேலை கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூச்செடிக்குள்ளே இப்போ போய் தேடிட்டு இருக்காரு. நல்ல வேலை ஃபஸ்ட்டே பார்த்து தான் மாட்டியிருப்பான். இப்போ இவர் இந்த பக்கம் நிற்கவும் தாத்தா பூச்செடிக்கிட்டே இருக்கா. இவன், அவ்வளோதான் சார், நான் சாக போகிறேன், எனக்கு மூச்சு விட முடியல, எல்லாம் எரியுது, சாக போகிறேன்னு சொல்லிட்டு மூச்சு ஒரு மாதிரி பலமாக விட இவருக்கு பயம் ஆகிடுச்சு. என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓட பார்க்க தாத்தா வேற கொடுக்க நிற்கிறாரா. அவர் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. என்ன பண்ணிடுறாருனா, தாத்தா பிடிச்சி பூச்செடிக்குள்ள இப்போ தள்ளி விட்டார் இவர். ஸோ ஜெக்கி தாத்தா பிடிச்சி பூச்செடிக்குள்ள தள்ளி விட்டுட்டு இவனை தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்காரு. தாத்தாவுக்கு ஒன்றும் புரியல, எவனா அது என்னை தள்ளி விட்டுதுன்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. ஆனால் என் மேலே யாரும் கை வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்க. ஒரு வேளை அப்படியே சத்தம் கேட்டுச்சு, இப்போ யாரும் தள்ளுற மாதிரி இருக்குது. பேய், ஐயோயோ இந்த இடத்துல பேய் இருக்கா என்ன? முந்தானது தான் பக்கத்து வீட்டு முனியப்பா செத்தான், அவன் தான் பேயை வந்துட்டானா. அவன் அப்போவே சொல்லுவான், நான் செத்தாலும் கூட இருப்பேன்னு. இதே இப்படி ஏன்டா என் கூட இருக்க நீ, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக வீட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. இந்த பக்கம் ஜெகே பார்த்தீங்கன்னா அவனை எடுத்து அப்படியே வந்துட்டு வண்டியில் அப்படியே உட்கார வச்சு அவனை அப்படியே அவர் போட்டிருக்க ஷர்ட்டை கழட்டி அப்படியே அவனோட சேர்த்து அதாவது இவனை அவரோட சேர்த்து கட்டிக்கிறாரு. இவனும் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே தோலை சாஞ்சு கிடக்குறான். டே கணம் விடா, மூச்சு விடுறா அப்படிங்க. இருந்தால் தானே விடுறதுக்கு அப்படிங்கிறான். பயமாக்குற, அப்படி பண்ணாதடா வர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே அவனை வந்துட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு அப்படியே அழுகாச்சே வந்துருச்சு. அவன் வேறு பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறானா. அப்படியே ஒரு கையில் தட்டாரு கண்ணத்தை, வர்க்கின்னு அவன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் அவசரத்துக்கு சீக்கிரமாக போகிற மாதிரியே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவரும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறாரு. பட் ஒரு கட்டத்தில் இவன் பேச்சு முடிச்சு இல்லாமல் அப்படியே சோழரில் சாஞ்சு கிடக்க இவர் அழுதுறாரு. அப்படியே அழுதுட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா, அம்மா வந்துட்டு சாப்பிட கூப்பிட்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சாப்பிட உட்கார அம்மா பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு, அதானே என்னடா அக்கறையோ முதல்ல என்ன கூப்பிட்றேன்னு பார்த்தேன், வேலை செய்யறத கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் எடுக்கிறதுக்கு உள்ள கிச்சனுக்கு போகிறீங்க. அப்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெக்கா அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல் போனதுமே இவர் வந்துட்டு அப்படியே வண்டியை நிறுத்திட்டு அவனை அப்படியே ஒரு மாதிரி கட்டியிருப்பார்ல, ஸோ அதெல்லாம் அவுத்துட்டு இவனை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ஓடுறாரு. ஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்க டாக்டர் அப்படின்னு கத்திட்டு ஓட நர்ஸ் எல்லாம் வெளியே உட்காந்துருப்பாங்களே, டக்குன்னு ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்து ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்து வந்து அவனை படுக்க வச்சுட்டு எல்லாம் தள்ளிட்டு போகிறாங்க. என்னாச்சு சார் அப்படின்னு கேட்க, பூச்சி மருந்து குடிச்சிட்டான் அப்படிங்க. பூச்சி மருந்தா, என்னாச்சு சார் எது குடித்தாங்க அப்படின்னு கேட்க, முதல்ல காப்பாற்றுங்க எனக்கெல்லாம் தெரியல என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்த. சார் போலீஸ் கேஸ், நானே போலீஸ் தான் அவனும் போலீஸ் தான் அப்படிங்கிறாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை அப்படியே வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பூச்சி மருந்து குடிச்சாங்கன்னா சும்மாவா, அப்படியே அவன் மயக்கம் போட்டு கிடக்குறான். அந்த ஒரு மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ள தான் அவனை வச்சுருக்காங்க. அவன் அப்படியே மயங்கி கிடக்குறான். பூச்சி மருந்து குடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெகே சொல்லவும் டாக்டர் நர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டியூபெல்லாம் மூக்கில் வாயிலுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாமிட் எடுக்க வைப்பாங்களா அந்த மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு மூக்குக்குள்ளே வாய்க்குள்ளெல்லாம் டியூப் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸு கையை பிடிச்சி அப்படியே வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு வென் பிளான் சொல்லுவாங்களே, அதுதான் அது அப்படியே கையில் குத்தி அப்படியே வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட, ட்ரிப்ஸில் நிறைய மருந்தெல்லாம் இறக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் வாமிட்லாம் பண்ணணுன்னா இவன் மயக்கம் கொஞ்சம் தெளியணும்ல, அதுக்காக தான் மயக்க தெளியத்துக்கு மருந்தெல்லாம் போட. இப்போ அதில் ஏதோ ஒரு மருந்து போடவும் அவனுக்கு ஒரு மாதிரி சுறுசுறுன்னு அப்படி கண்ணை திறந்துடுறான். ஸோ கண்ணை திறந்ததுமே அவனுக்கு ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிருது. இதுக்கு முன்னாடி இருந்த வலியோட இதுதான் ரொம்ப அதிகமாக வலிக்குது. ஏன்னா அப்படியே வந்து டியூப் வாய்க்குள்ளே மூக்குள்ளே நல்லா சொருகி வச்சுருக்குறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ வாந்தி எடுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனால் சுத்தமாக முடியலை. ஏதோ மருந்தெல்லாம் கொடுத்து வயிறெல்லாம் கழுவுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இவனை போட்டு அப்படியே ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு இதுக்கு நான் செத்தே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிட்டு இருக்குது.
ஸோ இந்த பக்கம் ஜேக்குக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. முதல்ல நம்ம வந்திருந்தா அவனை முன்னாடியே பார்த்துருக்கலாம்ல. எதனால நான் என்ன பண்ணுறது, மயங்கிட்டான், ஒரு வேளை ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு, அவருக்கு தான் அவன் மேலே ஒரு தனி பாண்ட் இருக்கும்ல, அதனால ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அழுதுட்டு தான் நின்றுட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ ரொம்ப நேரம் கழித்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி வெளியே வந்து நிற்கிறாங்க. நர்ஸு டாக்டர் எல்லாருமே. ஜெக்கி அப்படியே அவங்கள பார்த்துட்டு, அவனுக்கு இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையா, எல்லாத்தையும் பாய்சன்லாம் வெளியே எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ இந்த சீன் இங்கே போய் கட் ஆகுது. ஸோ அப்படியே அந்த பக்கம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தான் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வைக்கிறதுக்கு போயிருப்பீங்களா கிச்சனில். ஸோ அம்மா வந்துட்டு இட்லி தோசைன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொன்று கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்து ஒவ்வொன்றா வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி வச்சுட்டு இருக்கும்போது, ஏய் எங்கே சட்னி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. போய் அதையும் எடுத்துகிட்டு வரீங்க. அப்புறம் பார்த்தா தானியம் ஒன்று ஊற வச்சுருந்தேன், அதை அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. அப்படியே வேக வச்சு சாப்பிட்டா, எல்லாம் வேக வச்சுருப்பேன், அதை எடுத்துகிட்டு வா, ஆறி இருக்கும், அந்த சூப் மாதிரி இருக்கும், அதை குடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தேடிட்டே இருக்கிறீங்க. அது கிடையவே இல்லை. மா நீ செஞ்சியா இல்லையா, இங்கே இல்லைம்மா அப்படிம்பீங்க. நான் செஞ்சேன்டி, நானே லூஸா போய் சொல்கிறதுக்கு, இரு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வராங்க. ஸோ அப்படியே எந்திரிச்சு வரும்போது, மாமா வந்து சாப்பிடுங்க அத்தை வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து கீழே உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்காக பிளேட் எடுத்து வச்சு. ஸோ அம்மா பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் போய் தேடிக்கிட்டே இருக்க. தாத்தா கூப்பிட்றாரு, பூஜா கண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கிற, வா சாப்பிட்லாம், நீ மட்டும் தனியாக சாப்பிட போறியா, ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் வா அப்படின்னு கூப்பிட. இல்லை மாமா, இங்கே நான் தானியம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன், அதை காணோம், அதை தேடிட்டு இருக்கிறேன் அப்படிங்க. தானியம்மா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வராரு. ஸோ வந்து பார்த்தா ஒரு பாத்திரம் இருக்குது. இதா இந்த பாத்திரத்தில் தான் இருக்குது அப்படிங்க. மாமா இது தானியம் இல்லை, இது என்னமோ நான் வேற வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க. அவருக்கு இப்போ தான் டவுட் வருது. இரு பூஜா கண்ணு, இந்த பக்கம் இருந்த பாத்திரத்தில் நீ ஒரு மாதிரி பச்சை கலரில் ஏதோ கலந்து மாதிரி இருந்துச்சு அதுவா அப்படின்னு கேட்க. ஆமாம், எங்கே எடுத்து வச்சிங்க அப்படின்னு கேட்க. ஐயோயோ, அது நான் பூச்சி மருந்து வரோன்னு நினச்சி கொண்டு போய் போட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. எங்கே போட்டிங்கன்னு கேட்க, செடிக்கு தெளிச்சிட்டு வந்துட்டேனே அப்படிங்கிறாரு. மாமா அப்படின்னா இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுதான் அந்த பூச்சி மருந்து, அந்த ஏதோ கலந்துருப்பாங்க செடிக்கு உரம் போடுறதுக்கு தண்ணியில். ஸோ அதுதான் இது. அப்போது இது இங்கே விட்டுட்டு நீங்கள் அதை எடுத்து கொண்டு போய் கொட்டினீங்களா அப்படின்னு கேட்க. ஐயோயோ, வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ அந்த பக்கம் அப்படியே இந்த சீன் கட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா டாக்டர் எல்லாருமே அப்படியே ஜேகே முறைக்கிறாங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஏன் இப்படி பார்க்குறீங்க, அவனை காப்பாற்றுங்க, அவனுக்கு தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு அழுகிறாரு. அப்போ அந்த டாக்டர், சார் நிறுத்துங்க, முதல்ல அமைதியாக இருங்க, அழுகாதீங்க, அவன் பூச்சி மருந்தெல்லாம் சாப்பிடல, ஏதோ பச்சை தண்ணி குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருந்துருக்குறான். உங்களால் எங்களுக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் தெரியுமா, எத்தனை பேஷண்ட் வலியோடு இருக்கிறாங்க. ஓ சாமி, எங்கே இருந்தால் தினமும் ஒரு கேஸ் இப்படி வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் அடிச்சுட்டு போக, பூச்சி மருந்து சாப்பிட்லையா, பச்சை தண்ணி குடித்தானா, என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா அவன், சார் நான் உயிரோட தான் இருக்கேனா அப்படின்னு கேட்குறான். டே பரதேசி, என்னடா பண்ண, பூச்சி மருந்தே குடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறாங்க, நீ குடிச்சானே அப்படிங்க. எனக்கு என்ன தெரியும், பூச்சி மருந்துன்னா அந்த கிழமை சொன்னான், செடிக்கு ஊற்றுறது என் வாயில் ஊற்றிட்டான் அப்படிங்கிறான். ஸோ இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா இவனோட ஹெல்த் விஷயத்தில் அவர் வந்துட்டு அசால்ட்டாக இருக்க மாட்டார். அதனால இந்த ஹாஸ்பிட்டலில் ஒழுங்காக பார்க்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே உனக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்கல்ல, நீ இங்கே இரு, நான் நர்ஸ் இங்கே விட்டுட்டு போகிறேன், நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. திருப்பி எங்கே சார் போகிறீங்க, அந்த பிள்ளை கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்குறான். பாய் மூட்றா, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இவர் ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஸோ உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் வீட்டிலலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட ரூமில் போய் படுத்திருப்பீங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு உங்கள் ஜன்னல்கிட்ட வந்து ஜன்னலை கதவு தட்டா, நீங்கள் அப்படியே கதவு திறக்கிறீங்க, ஜன்னல் தான் திறக்கிறீங்க. நீயா இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற, மறுபடியும் இருக்கு வந்த அப்படின்னு கேட்க. ஹே இரு, உங்கள் வீட்டில் பூஜை மருந்து ஏதாவது கலக்கி வச்சிங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. அதை உன் தாத்தா செடிக்கு ஊற்றிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதெல்லாம் நீயே கேட்குற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இவ்வாய் மட்டும் சொல்லுடி அப்படிங்கிறாரு. இல்லை என் தாத்தா பூச்சி மருந்து தான் செடிக்கு ஊற்றுறதுக்கு ஏதோ கலக்கி வச்சுருந்தாரு, ஆனால் அம்மா அந்த இடத்துலையே வந்துட்டு தானிய பயிரெல்லாம் வேக வச்சு வச்சுருந்தாங்களா, அவர் இது நினச்சி அதை கொண்டு போயிட்டு செடிக்கு ஊற்றிட்டு வந்துட்டாரு, அந்த பூச்சி மருந்து கலக்குன்ட்டு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ தான் அவருக்கு மூச்சே வருது. அப்பா அப்படிங்கிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி பதறிட்டு வரீங்க, ஏன் இப்படி கண்ணால் ஒரு மாதிரி இருக்குது, அழுதியா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல, இந்த வரைக்கும் நான் ஏன் தான் இப்படி இருக்காரு, ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
அவன் தான் இவனை வச்சு நான் எப்படித்தான் ஒரு மாதம் அங்கே தாட்ட போகிறனோ தெரில. இதில் அண்டர் கவர் மிஷன் வேறு அப்படிங்கிறாரா? அப்போ நீங்களும் சரி அவனை வச்சு தாட்டுறது இருக்கட்டும். நீ போகிறல்ல, வந்ததே வந்துட்ட, ஒரு மாதம் தாட்டிக்கிற மாதிரி எனக்கு எதுனாச்சும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் ஒரு மாதத்துக்கு வரணும்ல, நீ வரமாட்டல, ஒரு மாதம் உன்னை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் கூப்பிட்டுட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்க, சரி கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்களே ஈன்னு சிரிச்சுட்டு அப்படியே கிட்ட போக, ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணுவார். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே கிஸ் பண்ண, அப்போ டக்குன்னு வெளியே இருந்து வயன் சொல்லிட்டு அம்மா அப்படியே வராங்க. அவ்வளோதான் செம்ம ஷாக். அப்படியே நீங்கள் 2 பேரும் அப்படியே ஷாக்காக அவங்கள திரும்பி பார்க்க, இதோட இந்த எஃப்எஃபை இப்போதைக்கு நான் முடிச்சுக்க வேண்டிய. சரி கரெக்ட் என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். டட்டா பாய் சராங்கே. இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா?